வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை மனசில் சில குழப்பங்களோடு இருக்கீங்களா? இதில் ஒரு குழப்பத்தை பற்றி இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். சில பேருக்கு தன்னிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துடும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, நமக்கு இது பண்ண வரல, நம்மக்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு அதையே யோசிப்பாங்க. அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களும் இருக்கும், அவங்க மூலமாக எவ்வளவோ நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும். அதை அவங்களுக்கு ஞாபகமே வராது. இதுக்கு ஒரு சின்ன கதை. இதை பலமுறை நான் படிச்சிருக்கேன். இந்த கதையை சமீபத்தில் மறுபடியும் கண்ணில் தென்பட்டது. அதை படித்த போது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த கதையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம்னு நினச்சேன். இது ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே புதுசாக ஒருத்தர் அந்த ஆசிரமத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்து பணிவிடை செய்யணுங்கிற ஆசையோடு சேர்ந்தார். இப்போ அங்கே இருக்கிற சுவாமிஜி அவரை அழைச்சி என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், இதை நீ நல்ல முறையில் செய்யணும். கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே, நம்ம தோட்டம் இருக்குது நம்ம ஆசிரமத்தில், அங்கே நிறைய பூச்செடிகள் இருக்குது. தினமும் அதுக்கு காலையும் மாலையும் நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த தண்ணீருக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரும் நான் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லி 2 பானை இருந்திருக்கு. அந்த 2 பானையை எடுத்து ஒரு பெரிய கம்பியில் 2 பக்கமும் தொங்க விட்டு, அந்த காலத்துலலாம் அப்படி தானே தொங்க விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு குளத்துக்கு போவார். போய் அந்த 2 பானையிலையும் தண்ணியை நிரப்பிட்டு அங்கே இருந்து மெதுவாக அப்படியே தூக்கி அந்த கொம்பை அவரோட தோளில் வச்சுக்கிட்டாருன்னா 2 பக்கமும் பானை தொங்கும். அப்படியே மெதுவாக நடந்து அந்த தோட்டத்தில் தண்ணி ஊற்றுவார். இப்போ முதல் நாள் அவர் அந்த 2 பானையும் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது தோட்டத்தில் தண்ணி ஊற்றலான்னு பார்க்கும்போது ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அதனால் தண்ணி கொஞ்சம் கசிஞ்சு அந்த ஓட்டை வழியாலாம் போய் ஒரு பாதி பானை தான் இருந்தது. இவர் யோசிச்சார், இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தோம், பாதி பானை தான் இருக்குது, சரி பரவாயில்ல இதை ஊற்றுவோம் அப்படின்னு அந்த இருந்த தண்ணியெல்லாம் அந்த செடிகளுக்கு காலையில் ஊற்றி அதே மாதிரி மாலையிலையும் ஊற்றி தினமும் தவறாமல் இதை செஞ்சுக்கிட்டே வராரு. தினமும் அந்த ஓட்டையிலேருந்து தண்ணி கசிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ 1 மாதம் ஆச்சு. அந்த செடிகள்லாம் நல்ல அழகாக பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஒரு நாள் அந்த பானை அவர்கிட்ட பேசும்போது அந்த பானை என்ன சொல்லுதுன்னா, என்னை நீங்கள் மன்னிச்சிடணும், இவ்வளோ பெரிய குறையோடு நான் இருக்கேன், இருந்தாலும் நீங்கள் என்னை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. என்ன குறைன்னு இவர் கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிறதுனால தண்ணீரை முழுமையாக என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல, இருந்தாலும் நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பானை சொல்லும்போது, இந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, நீ உங்ககிட்ட இருக்கிற ஓட்டையை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தியா, நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் காமிக்கிறவான்னு மறுபடியும் அந்த பானையை மாட்டிட்டு கொண்டு போய் காமிக்கிறார். கரெக்டாக இந்த பானை எந்த பக்கம் அவர் தூக்கிட்டு வருவாரோ டெய்லி, அவர் அதே மாதிரி டெய்லி சுமப்பார் போல இருக்குது. அதனால் அவர் காமிக்கிறார், எந்த பக்கம் இந்த பானை தொங்குமோ அந்த சைட்லலாம் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சதுனால அங்கெல்லாம் பூச்செடிகள் வளர்ந்துருக்கு புதுசாக. அந்த இன்னொரு பக்கம் அந்த பானை நல்ல முழுமையாக இருக்குது, தண்ணியை ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குது, ஆனால் எதுவும் சிந்தவும் இல்லை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எந்த பூக்களும் மலரலை. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சின்ன சின்ன பூச்செடிகள் புதுசாக மலர்ந்துருந்தது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற குறைய மட்டும் நீ பார்க்குறியே, உன்னால் பாரு எவ்வளோ பூச்செடிகள் மலர்ந்துருக்கு. அந்த மாதிரி இந்த கதையை படித்தப்போ நான் உண்மையாகவே யோசித்தேன், எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, தன்னுடைய குறைகளை மட்டுமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் உங்ககிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, உங்கள் மூலமாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த மனிதராக இருந்தாலும் எந்த மாதிரி வாழ்க்கையாக இருந்தாலும் உங்ககிட்ட சில நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கல்டிவேட் பண்ணிக்கோங்க. சில குணாதிசயங்கள்னு வரும்போது நம்மால் கூட அதை உருவாக்கிக்க முடியும். நம்மை நாமே ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் முடியும். ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த நல்ல குணங்கள் இதெல்லாம் பிறக்கும்போதே வந்துட்டால் சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல மனிதராக இருக்கணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக அதை கல்டிவேட் பண்ணிக்க முடியும். அதை நீங்களும் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்லது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை குறைகள் தான் தெரியுதுன்னா சில நல்லவற்றை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொள்ளலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி தான் இருக்கிறத விட இன்னும் சிறப்பான மனிதனாக இருக்க முடியும். முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும்.